ஸோ ஐக்கூன் யூட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன்ஸ் அண்டர் ₹25,000 கண்டிப்பாக சொல்லாங்க. இந்த மாதிரி ஆசமான வீடியோஸ்க்காக டக்குன்னு டெக்கு போடுங்க கிளிக்கு ட்ராக்கின் டெக் தமிழ். ஓகே கட். என்னண்ணே அஷா என்ன பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஐக்கூன் எட்டுனார சொன்னா நம்ம P3 அல்ட்ராக்கு ரெஸ்பெக்ட் போயிடாது. ஓ ஆ அப்புறம் என்ன நம்ம இன்னைக்கு இந்த P3 அல்ட்ராவை கோகி சாரி நக்கி குமார் P3 அல்ட்ரா அன்பாக்சிங்க நான் பார்த்துக்கிறேன் இவங்களுக்காக. அது கூட சேர்த்து P3யோட அன்பாக்சிங்கும் இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுவேன். ஸோ இந்த கொக்கி குமாரை நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த நக்கி குமாரை வேண்டாம். ஸோ என்ன ஆரம்பிக்கலவா? ஸோ P3 அல்ட்ராவோட பாக்ஸ்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இன்னொரு பொட்டி கிடச்சிரும். அந்த பொட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்கும் அஃப்கோர்ஸ். பட் அதை தவிர்த்து ரொம்ப முக்கியமாக ஒரு கேஸ் இருக்குது. எஸ், நல்ல ஹை குவாலிட்டியான சிலிகான் கேஸ் தான். குவிக் ஸ்டார்ட் கைடு நான் சொன்ன மாதிரி, சிம் இஜெக்டர் டூல் அண்ட் இந்த யூவி ப்ரொடெக்ஷன் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்லி நீங்கள் இந்த யூவி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்லாம் ஒட்டும் போது இந்த ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கோங்க, ஸோ தட் அந்த லிக்விட் வந்து உங்கள் போர்ட்ஸ்குள்ளே போகக்கூடாது. அதை பற்றி நாங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம், பார்க்கலனா இது வரைக்கும் கண்டிப்பாக போய் செக் பண்ணிடுங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது, அதை பார்ப்போம். பட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் டைப் A to டைப் C கேபிள் கிடச்சிரும். ஃபுல் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த P3 அல்ட்ரால இருக்குங்க. ஆல்ரைட், எல்லாத்தையும் சைடில் வச்சுறேன். ஸோ வாவ், செம்ம ஸ்லிம்மாக இருக்குங்க. கையில் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஃபீலே வந்து வாவ், திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லிம். ஒரு நிமிஷம், என் ஃபோனு S25 அல்ட்ரா இருக்குது, காட்டுறேன் நான் ஸ்லிம் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னு ஒரு கான்டெக்ஸ்ட்க்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாவ், 7.38 மில்லிமீட்டர்ஸ் திக்னஸ்ங்க இந்த ஃபோனுக்கு. அவ்வளோ ஸ்லிம்மாக இருந்துட்டு உங்களுக்கு உள்ள வந்து ஒரு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. செம்மையான இன்ஜினியரிங்க. அஃப்கோர்ஸ் பின்னாடி வந்து ஃபுல் பிளாஸ்டிக் பேக் தான் அண்ட் சைட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிளாஸ்டிக் தான். இது பார்க்கறதுக்கு மெட்டல் மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபினிஷ், பட் இட்ஸ் ஆல் பிளாஸ்டிக். அண்ட் இந்த வேரியண்டோட பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோயிங் லூனாருங்க. லூனார்னு அஃப்கோர்ஸ் மூணு தான் அண்ட் மூணோட கிரியேட்டர்ஸ்லாம் போட்டு ஒரு டிசைன் மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து டார்க்கில் ஒரு லைட் போட்டிங்கன்னா இல்லை யூவி லைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது க்ளோ ஆகும் ப்ராப்பரா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன் தான் கண்டிப்பா. and it looks very very nice. and எனக்கு வந்து இந்த கேமரா மாடியூல்ல கொடுத்திருக்க இந்த ஆக்சென்ட், காப்பர் ஆக்சென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கூலான லுக் இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க பவர் பட்டன்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு காப்பர் ஆக்சென்ட் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல் இருக்குங்க டிசைன்ல கண்டிப்பா. பவர் பட்டன் மேல உங்களுக்கு வந்து வால்யூம் ராக்கர் கிடைச்சிரும். கீழ டைப் C போர்ட் கொடுத்திருக்காங்க. டைப் C 2.0 போர்ட் தான். இங்க ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, மேல ஸ்பீக்கர் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க, மைக் இருக்கு, 2 மைக் இருக்கு, ஆஃப் கோர்ஸ் இன்ஃப்ராரெட் பிளாஸ்டரும் இருக்கு அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த சிம் கார்ட் ட்ரே இருக்கு. சிம் கார்ட் ட்ரே ஒரு தடவை திறந்து பார்த்துடலாம். கேமிங் ஃபோன் சொல்றாங்க, ஆனா இந்த மெமரி கார்டெல்லாம் தூக்கிட்டாங்க. இட்ஸ் a dual nano சிம் கார்டு சப்போர்ட் தாங்க. ஆஃப் கோர்ஸ் 3.5 ஜாக்கும் கிடையாது. எந்த ஃபோன்ல இருக்கு இந்த காலத்துல. டிசைன் உண்மையா நல்லா இருக்கான ஃபோனோடது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP69 ரேட்டிங் கிடைச்சிரும் அண்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க. ஆல்ரைட், ஸோ பேசிக்கான குயிக்கான ஒரு ட்ராப் டெஸ்ட் பண்ணி காட்டிட்டேன் நான். ஆல்ரைட், சைடில் விழுந்தது. ஒரு நிமிஷம், இன்னொரு தடவை. நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. மைக்ரோ குவாட் கர்வ் டிஸ்பிளேங்க, அதை பற்றி சொல்கிறேன் பின்னாடி. பிளாஸ்டிக் உடைய சான்சஸ் இருக்கா? நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஆல் ரைட். இன்ஃபேக்ட் ஃபோன் இவ்வளோ ஸ்லிம்மாக இருந்து 6000 mAh பேட்டரி கொடுத்தும் வெயிட் வந்து எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தோணுதுங்க. பெரிய ஃபோனு தான் ஆக்சுவலி. வெயிட் வந்து ஐ திங்க் கிட்டத்தட்ட 200 grams இருக்கும்னு தோணுது எனக்கு. எனக்கு கொஞ்சம் டென்ஸாக இருக்குது பெரிய பேட்டரியில். செக் பண்ணி பார்த்துருவோம். ஆல்ரைட். ஓ நோ, 183.7 grams. வாவ், லைட் வெயிட்டாகவும் இருக்கு, ஸ்லிம்மாகவும் இருக்கு, பெரிய பேட்டரியும் கொடுத்துருக்காங்க, IP69 ரேட்டிங்கும் இருக்கு, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு 25,000-26,000 rupeesக்கு பேஸ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்கன்னா Realme has done a very very good job. உண்மையா சொல்றேன் நான். சரி, இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஐக்கூன் நியோ 10R கிடைச்சிரும். பாருங்க, டிசைன் ஆல்மோஸ்ட் சிமிலர் கலர்ஸ் தான். எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்து கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்ஃபேக்ட் ஸ்லிம்னஸ்ஸும் காட்டிடுறேன் நான். ஆல்ரைட், டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 6.83 inch குவாட் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்தீங்களா, சைட்ஸ்லாம் பாருங்களேன், நல்ல கர்வ்டாக இருக்கு, நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் இருக்குங்க உங்களுக்கு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5K ரெசல்யூஷன் கிடைச்சிடும், AMOLED டிஸ்பிளே அண்ட் பீக் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு HDR வீடியோஸ் 1500 nits பீக் பிரைட்னஸ் கிடைச்சிடும் அண்ட் HBM மோட்ல 1200 nits கிடைச்சிடும். அஃப்கோர்ஸ் பெசல்ஸும் ஸ்லிம்மாக இருக்கு, பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். அண்ட் சின்ன ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்கனால ஸ்க்ரீன் ஸ்டேட்டும் தாறுமாறாக இருக்கும். உங்களுக்கு PWM டிமிங்கும் 3800
840 Hz கிடைச்சிரும், which is also very very good. டிஸ்பிளேயோட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. நல்லா ஃபாஸ்டா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. நல்லா டியூன் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDR playback பொறுத்த வரைக்கும் YouTubeல HDR playback கிடைச்சிரும். ஆனா Netflixல கிடையாது. Realme அது கொடுக்குற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் யா, ஸோ ஐக்கூல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல HDR இருந்தது. அதாவது நல்ல ஹாப்டிக் ஃபீட்பேக், நல்ல வைப்ரேஷன் ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. பிளஸ் ஆப்டிக்கல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. ஸோ ஆல் த செக் மார்க்ஸ் செக். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி செக் பண்ணலாமா? ஆக்சுவலி லைவாகவே செக் பண்ணலாம். நிறைய நல்லா லைவாக செக் பண்ணி, இன்ஃபேக்ட் ஐக்கூ நியோ 10 கூட கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதை ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ரியல்மி. ஓகே, பேஸ் செக் பண்ணுவோம். கொஞ்சம் பேஸ் லேக்கிங்கா இருக்கு, கொஞ்சம் தின்னா இருக்கு சவுண்டு. ஒரு தடவை ஐக்கூ கேட்டு பார்த்துடலாம். ஹவு இஸ் திஸ் கம்பேரிசன்ல? ஸ்லைட்லி பெட்டர். வெயிட் பண்ணுவோம், பேஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ லைவாகவே உங்களுக்கு காட்டிட்டேன் நான். ஐக்கூவோட சவுண்ட் குவாலிட்டி, ஸ்பீக்கர் குவாலிட்டி பெட்டராக இருக்குது கம்பேர்ட் டு ரியல்மி. ஏன்னா ரியல்மியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிம்மான சாசி யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து ஸ்பீக்கருக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்காது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஆனால் ரியல்மியில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன தெரியுமா? ரியல்மியில் வந்து உங்களுக்கு தேவையான ஹைரஸ் ப்ளூடூத் கோடெக் சப்போர்ட், LHDC, LDAC எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஐக்கூவில் வெறும் LDAC சப்போர்ட் தான் இருக்குது, LHDC கிடையாது. ஸோ இந்த P3 Ultraவோட மார்க்கெட்டிங்கே ரியல்மி எப்படி பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு டிசைன் ஃபோக்கஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் ஃபோன். டிசைன் பொறுத்த வரைக்கும் தேவ் டன் அ குட் ஜாப். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் MediaTek கூட Dimensity 8350 கொடுத்திருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் கிடைச்சிரும். LPDDR 5x RAM டைப் இருக்கு. பட் இந்த MediaTek Dimensity 8350 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஆக்சுவலி பிரிட்டி டீசென்ட். Snapdragon 8 Gen 3 பீட் பண்ணான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா AnTuTuல எங்களுக்கு 1.43 மில்லியன் கிட்டத்தட்ட கிடைச்சது, which is lower than Snapdragon 8 Gen 3. இன்ஃபேக்ட் Geekbench ஸ்கோர்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா ஐக்கூ நியோ 10 குள்ள இருக்க Snapdragon 8 Gen 3 ஓட கம்மியான ஸ்கோர்ஸ் தான். ஆனா CPU ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல CPU ஸ்டெபிலிட்டி இருக்கு. 85% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. அண்ட் GPU ஸ்டெபிலிட்டி கூட எங்களுக்கு 97% கிடைச்சது. இன்ஃபேக்ட் MediaTek Dimensity 8350ல உங்களுக்கு ரே ட்ரேசிங் பெர்ஃபார்மன்ஸோட கேப்பபிலிட்டிஸும் கொடுத்திருக்காங்க, which is good. நாங்க ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாடி பார்த்தபோது அகைன் ஐக்கூ கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது கம்பேர்ட் டு ரியல்மி. பட் ரியல்மி சூட் ஆகல, which is something very very good. ஏன்னா இதுக்குள்ள வந்து 6050 mm ஸ்கொயர் வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்திருக்காங்க. ஐக்கூல சூட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா ஐக்கூலயும் சூட் ஆகல, இதுலயும் சூட் ஆகல. so that's good. ரெண்டுமே phones வந்து ஹீட் ஆகுறது இல்ல. even in your gaming 30 நிமிஷம் வந்து நீங்க ஜென்ஷன் இம்பாக்ட் மாதிரி ஹை கிராபிக்ஸ் கேம் விளையாண்டாலும் it doesn't heat up. BGMIல வந்து உங்களுக்கு 90 FPS சப்போர்ட் கிடைச்சிரும் ரியல்மில. ஐக்கூல உங்களுக்கு 120 FPS கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு புது அப்டேட் வந்தது வெர்ஷன் 3.7, அதுல புது அப்டேட்ல அவங்க 120 FPS கொடுத்திருக்காங்க. அண்ட் CODல உங்களுக்கு ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே 120 FPS சப்போர்ட் கிடைச்சிரும். சோ ஓவராலா கேமிங் பொறுத்த வரைக்கும் ஐக்கூ கொஞ்சம் பெட்டரா இருக்கு கம்பேர்ட் டு ரியல்மி. பட் வெரி க்ளோஸ் செகண்ட்ங்க ரியல்மியோட பெர்ஃபார்மன்ஸும் தாறுமாறா இருக்கு. அண்ட் பேட்டரி கூட நீங்க பாத்தீங்கன்னா ஐக்கூல வந்து பெரிய பேட்டரி கொடுத்திருந்தாங்க 6400 mAh. இதுல உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கிடைச்சிரும். அண்ட் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஐக்கூ தான் பெட்டரா தோணுச்சு கம்பேர்ட் டு ரியல்மி. சார்ஜிங் வந்து உங்களுக்கு 80 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. 6000 mAh பேட்டரி 56 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் பண்ணுமாமா, which is under 1 hour, which is good. பட் கொஞ்சம் ஃபாஸ்டரா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. இப்போ மேஜரான விஷயம் என்ன தெரியுமா? கேமரா பெர்ஃபார்மன்ஸ் தான். கேமரா பொறுத்த வரைக்கும் ரியல்மில உங்களுக்கு 50 MP Sony IMX 896 சென்சர் கொடுத்திருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் ரியல்மியோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் தான் ரியல்மி கொஞ்சம் கோட்டை விட்டுருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ரியல்மியோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் வெரி குட். சில டைம் நல்ல பிக்சர்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு, ஆனா ஓவர் ஷார்ப்பனிங் கண்டிப்பா இருக்கு பிரைமரி கேமரா வச்சு நீங்க பாத்தீங்கன்னா. இன்ஃபேக்ட் அல்ட்ரா வைட்ல கூட டீடைல்ஸ்லாம் சுத்தமா 8 MP அல்ட்ரா வைட். ஸோ டீடைல்ஸ் அல்ட்ரா வைட் லோ லைட் ஆகட்டும் டே லைட் ஆகட்டும் உங்களுக்கு நல்ல டீடைல்ஸ்லாம் கிடைக்காது. அண்ட் பிரைமரி கேமரா வச்சு பீப்பிள் போட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் அந்த ஓவர் ஷார்ப்பனிங் பிரச்சனை தெரிஞ்சது. பிளஸ் ஸ்கின் டோன்ஸ் கூட நேச்சுரலா தெரியல எங்களுக்கு. இன்ஃபேக்ட் கலர் அக்யூரசி கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் த பெஸ்ட். HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஐக்கூட HDR பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. செல்ஃபீஸ் ஆர் ஓகே, நாட் பேட். பட் அகைன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். செல்ஃபீஸ் கூட பீன் பெட்டர். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த பிரைமரி கேமரா வச்சு நீங்க 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம், which is not bad. அண்ட் அல்ட்ரா வைட் வச்சு நீங்க வந்து 1080p 30 FPS தான் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரால வந்து உங்களுக்கு 1080p 60 FPS ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா
பர்ஃபார்மன்ஸ், டிசைன் அண்ட் பேட்டரியில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஐ ஃபீல் லைக் கேமரால கோட்டை விட்டாங்கன்னு தோணுது எனக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். iQOO Neo 10 கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்குங்க கம்பேர்ட் டு Realme P3. ஆனால் சாஃப்ட்வேர் விஷயத்தில் ஐ லைக் Realme UI 6 ஃபன் டச்சோட பெட்டராக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு Realme UI 6 பேஸ்ட் ஆன் Android 15 கிடச்சிரும். 2+3 years சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளோட்வேர் பொறுத்த வரைக்கும் ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் வந்து அவங்க ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் அது நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆர் சாட் டிசேபிள் பண்ணிக்கலாம். பட் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேண்டாத ஆப்ஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல, விச் இஸ் குட். பட் இந்த அனிமேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் தாறு மாற டியூன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பேரலல் அனிமேஷன்ஸ் கிடச்சிரும். அது மட்டும் இல்லை இந்த ஃப்ளக்ஸ் தீம்ஸ், லைவ் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி புதுசாக ஃபீச்சர்ஸ் கொடுத்து நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃப் கோர்ஸ் ஆக்சிஜன் OS, கலர் OS எல்லாமே சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஜெனரலி Realme ஃபோன்ஸ்ல வந்து அனிமேஷன்ஸ்லாம் கட் பண்ணிடுவாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் P3 Ultraல அந்த விஷயம்லாம் கிடையாது. அனிமேஷன்ஸ்லாம் ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது. AI ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு AI ஸ்மார்ட் லூப் ஃபீச்சர் Realmeல கொண்டு வந்தாங்க. அந்த ஃபீச்சர் இருக்கு. AI ரைட்டர் ஃபீச்சர் இருக்கு. பேசிக்கலி உங்களுக்கு வந்து ப்ரூஃப் ரீட் பண்ணுமா இல்ல காப்பி க்ளீன் பண்ணுமா அதெல்லாம் பண்ண முடியும் உங்களால. AI இரேசர் ஃபீச்சர் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் நீங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ண விரும்புறீங்கன்னா அது பண்ணிக்கலாம். அண்ட் AI ரெக்கார்டிங் சம்மரி இருக்கு. ஸோ நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் சம்மரி எடுத்துக்கலாம். விச் இஸ் நாட் வெரி வெல் டன் பட் ஸ்டில் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து AI ஃபீச்சர்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட் என்ன கேட்டிங்கன்னா. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் NFC கிடையாது, விச் இஸ் a huge let down. NFC இருந்திருக்கணும். iQOO கிடையாது, which is also a huge let down. Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.4 சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது Realme P3 Ultraங்க. இப்போ நான் Realme P3 அன்பாக்ஸ் பண்ண போறதில்ல. அன்பாக்ஸ் பண்ணா உங்களுக்கு சேமான விஷயம் தான் கிடைக்கும். ஃபோன் கிடைச்சிரும், சார்ஜர் கிடைச்சிரும், கேபிள் கிடைச்சிரும், கேஸ் கிடைச்சிரும் அண்ட் வந்து உங்களுக்கு சிம் கார்டு டூல் கிடைச்சிரும். இது வந்து Realme P3. இது காமெட் கிரே கலர் அண்ட் இதில் வந்து அவங்க அந்த இன்ஃபினிக்ஸில் கொடுத்துருக்க அந்த கேமரி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் நிறைய பேருக்கு இந்த கேமரி டிசைன் பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பட் இதில் வந்து மைக்ரோ குவாட் கப் டிஸ்பிளேல கிடைக்காது, ஃபிளாட் டிஸ்பிளே தான் கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு 6.67 inch Full HD Plus ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே 120 Hz refresh rate இருக்கு. அண்ட் HBM மோட்ல 2000 nits peak brightness கொடுத்துருக்காங்க, which is higher than Realme P3 Ultra surprisingly. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடைச்சிரும். ஆப்டிகல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக் இஸ் ஓகே. இந்த பிரைஸ் ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. என்ன பிரைஸ் ரேஞ்ச் கேட்டீங்கன்னா Realme P3 Ultra கிட்டத்தட்ட 25,000 rupees வரப்போகுது. அண்ட் Realme P3 வந்து கிட்டத்தட்ட 16,000-17,000 rupees உங்களுக்கு கிடைச்சிரும். எனிவே இந்த Realme P3 யோட மெயின் விஷயம் தெரியுமா? புதுசா வந்திருக்க Snapdragon 6 Gen 4 chipset. என்ன தம்பி 6 Gen 4 அப்போ சீரிஸ் 6 chipsetனா அப்போ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது நீங்க நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. ஏன்னா Antutu 7.5 lakh Antutu ஸ்கோர் இருக்குங்க இதுல, which is very similar to Dimensity 7300 and 7200 Ultra. அண்ட் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா LPDDR4X RAM type UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துறாங்க. BGM இப்போ வந்து 60 FPS தான் ப்ளே பண்ண முடியும் உங்களால. பட் 90 FPS அப்டேட் கூடிய சீக்கிரம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து அந்த 16-17,000 ஒரு நல்ல கேமிங் போனா இருக்கிற வாய்ப்பு உண்டுங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50 MP + 2 MP செட்டப் அண்ட் ஃப்ரண்ட்ல 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே இருக்கு, பரவாயில்லன்னு சொல்லலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி, 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் Realme UI 6 பேஸ்ட் ஆன் Android 15 இதுலயும் கிடைச்சிரும். 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இதுலயே கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. P3 யோட ஒரு டீடைல்டு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பட் இந்த P3 Ultra தாங்க, what do you think about it? எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி இந்த ஃபோன் நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் இதோட டீடைல்டான ரிவ்யூ அண்ட் கம்பேரிசன் வித் எதிரான ஃபோன் வேணும்னா அதையும் கேட்டுருங்க, ட்ரை பண்றோம். பட் யா நல்ல ஸ்லிம்மான ஃபோன், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, பேட்டரி சைஸ் பெருசா கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் ஸ்பீட்ஸ் பரவாயில்ல. என்ன கேமரால கொஞ்சம் கோட்டை விட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். மேபி அப்டேட்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணாலும் பண்ணலாம். பட் டோன்ட் ஹோல்ட் யுவர் ஹோப். என்ன நினைக்கிறீங்க, அப்டேட்ஸ்ல இம்ப்ரூவ் ஆகுமா ஆகாதா? நீங்களே சொல்லுங்க காமெண்ட் செக்ஷன்ல. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்கு போடுங்க கிளிக்கு ட்ராக் எடுக்கலாம்.